Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூப்பு எய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக சித் பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுவாமி சித் பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பூப்பெய்திய மாணவியை வகுப்பறையின் வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் புகார் அளித்திருந்த நிலையில் அந்த பள்ளியின் முதல்வர் ஆனந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பூப்பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரம் தொடர்பாக அவரது தாயார் புகார் அளித்திருந்த நிலையில் அந்த பள்ளியின் முதல்வர் ஆனந்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கிணத்துக்கடவு தனியார் பள்ளியினுடைய இச்செயலால் தனியார் பள்ளி முதல்வர் ஆனந்தியை பணியிடம் நீக்கம் செய்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பள்ளியினுடைய தாளாளர் கல்பனா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவை கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியினுடைய முதல்வர் ஆனந்தியை பணியிடம் நீக்கம் செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளதாக பள்ளியினுடைய தாளாளர் கல்பனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய செங்குட்டைபாளையத்தில் சுவாமி சித்வானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுமியானது பூப்பெய்தி இருக்கிறார். எனினும் தற்பொழுது தேர்வானது நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக வகுப்பறையின் வெளியே அமர்ந்து அந்த தேர்வினை எழுதியிருக்கிறார். இதனை வீடியோவாக பதிவு செய்த அவரது தாயார் புகார் அளித்திருந்த நிலையில் தற்பொழுது இதற்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனியார் பள்ளியினுடைய முதல்வர் ஆனந்தியை பணியிடம் நீக்கம் செய்து அதன் பள்ளி தாளாளர் நடவடிக்கையானது எடுத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறையினுடைய உதவி இயக்குனர் வடிவேல் அவர்கள் நேரிலேயே சென்று பள்ளி வளாகத்தில் விசாரணையும் மேற்கொண்டிருந்தனர். அதற்கு முன்பாக மாணவிக்கு நடந்த இந்த கொடுமை தொடர்பாக கல்வித்துறை சார்பிலும் விளக்கமானது கேட்கப்பட்டிருந்தது. பள்ளியிலும் அதே போல மாணவியிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டுள்ளதாக முதன்மை கல்வி அலுவலர் தகவல் தெரிவித்திருந்தார். தகவல் உறுதியானால் விசாரணையின் முடிவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பள்ளியினுடைய தாளாளர் கல்பனா தேவி அவரை பணியிடம் நீக்கம், அதாவது ஆனந்தியை பணியிடம் நீக்கமானது செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.